நான் மிஸ்டர் ராஜுகிட்ட பேசலாமா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்ல முடியுமா? சார், நான் XY கம்பெனியோட HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். உங்க அப்ளிகேஷனை பார்த்து உங்களை நாங்க மேனேஜர் போஸ்டுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம் சார். வாவ், என்ன செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க குவாலிஃபிகேஷனால தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு சார். ஓகே, அடுத்ததா நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஒண்ணுமில்ல சார். ஆபீஸ் லேப்டாப்காக செக்யூரிட்டி டெபாசிட்டா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 ரூபாய் கட்டணும். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை சார். நாங்க லேப்டாப்பை உங்களுக்கு கூரியர் பண்ணிடுவோம். நான் செக்யூரிட்டி டெபாசிட்டை அனுப்பிச்சிட்டேன், நீங்க செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நான் ஜாயினிங் லெட்டரையும் லேப்டாப்பையும் 3-4 நாள்ல உங்க அட்ரஸ்க்கு அனுப்பிடுறேன். பணம் அனுப்பி 1 வாரம் ஆயிடுச்சு. இப்பவே கூப்பிட்டு கேக்குறேன். ஐயோ, என்ன ஏமாத்திட்டாங்க. வேலை கிடைக்கிற பேராசையில மோசடிக்காரங்களை நம்பி மோசம் போயிட்டேன். கவனமா இருங்க. போலி வேலை வாய்ப்பு கண்டு ஏமாறாதீங்க. செய்யுங்கள். எந்த ஒரு பணத்தையும் செலுத்தும் முன் கம்பெனி அல்லது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும். ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பொதுவாக வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு கட்டணம் வசூலிப்பதில்லை. இச்சம்பவத்தை அருகிலுள்ள சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் தேசிய சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் cybercrime.gov.in என்பதில் புகார் அளிக்கவும். செய்யாதீர்கள். வேலை வாய்ப்பு என்ற பெயரில் யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள். ஒரு சட்டப்பூர்வ நிறுவனம் வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பதாரரிடம் பணம் கேட்காது.